வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலா வேலுமணியும் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. சசிகலாட்ட பார்த்தீங்கன்னா வேலுமணி சொல்லியிருக்காரு இணைய தலைமை பொறுப்பு கொண்டு கொண்டு வாங்கம்மான்ற மாதிரி. ஆனால் சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணமே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆதரவோட கட்சிக்குள்ளே வரணும்னு சொல்கிறது தான் அவங்க எண்ணமாக இருக்குது. ஸோ வேலுமணியும் பெரிய லெவலில் கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்படியே சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடியோட ஆதரவு வேணும். இதை தான் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உதயகுமார்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி உதயகுமார் பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவாளரே மாறிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க சசிகலா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ சசிகலா தலைமை வந்தால் என்ன பிரச்சனைனா அந்தந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்கணும் இருப்பாங்க. அவங்ககிட்ட திருப்பியும் பழைய மாதிரி காலில் விழணும், கப்பம் கட்டணும். ஸோ அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் சசிகலா கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயங்குறாரு. ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா கொண்டு வரதுக்கு தயங்குறாரு. இது ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் பதவிக்கு இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கே போட்டி வருவார். சசிகலா பார்த்திங்கன்னா சிறை தண்டனை அனுப்பிச்சிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்க தேர்தலில் இப்போ நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை 2026. ஆனால் கட்சியை கைப்பற்றினாங்கன்னா அது சிக்கலாக முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு புகழ்ச்சல் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.